எபிசோட் 33ல நெடுமாறன் வந்து ஐஷுவை கூப்பிட்டு அவங்க சூஷெஃப் சேலஞ்சில் வின் பண்ணுறதுக்காக ஆஹா ஓஹோன்னு புகழ்றாரு. யூ ஸ்லேட் த கிச்சன், ரெஸ்பெக்ட் சூஷெஃப் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அப்போ தான் அதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வெற்றியை சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கத்தி ஷார்ப்பாகவே இல்லை, அது யூஸ்லெஸ் நைஃப்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை தூக்கி போட்டுடணும், அதை போட்டு ஷார்ப்பன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உனக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னை ஏமாத்திடாது அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக வெற்றியை லவ் பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பாண்டி வெற்றி எல்லாருமே வந்து ஐஷுவை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே சூஷெஃப் வராங்கடா, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்டா அப்படி இப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வெக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஐஷு வேணியும் பாண்டி வெற்றி கூட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வெக்கிக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ வெட்டி வந்து கேட்குறாரு, எனக்கு ட்ரீட் கொடுங்க, நீ வின் பண்ணிருக்கல, ட்ரீட் கொடு அப்படின்னு சொன்னோன்னே எங்கே வச்சு ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லி பாண்டி சொல்கிறாரு, நெடுமாறன் வீட்டில் வச்சு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது வெற்றி சொல்கிறாங்க, இல்லை நெடுமாறன் நம்மளை சைட் டிஷ் ஆக்கிடுவார், அங்கே வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் பிரியா வராங்க. பிரியா வந்துட்டு அவங்களும் விஷ் பண்ணிவிட்டு என் வீடு சும்மா தான் இருக்குது, என் வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் அங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஓகே. ஸோ நீங்கள் நைட்டு பிரியா வீட்டில் தான் பார்ட்டி நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஷு பாண்டி வெற்றி 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஜோர்ஜி வந்து அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. உடனே ஏன் அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெற்றி கேட்குறாரு. அதுக்கு வந்து எல்லாருமே என் பர்த்டே மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஜோர்ஜி சொல்கிறாரு. உடனே வெற்றி சொல்கிறாரு, யார் மறந்து, ஐஷு உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரௌனி பண்ணி வச்சிருக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நாங்கள் உங்களுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், உங்கள்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலான்னு இருந்தோம், நீங்கள் இப்போ கேட்டதுனால நாங்கள் இப்போவே சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜோர்ஜி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. உடனே வந்துட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு இங்கே ஐஷுக்கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் ஒரு வயசு பையனும் நம்ம கூட பார்ட்டிக்கு இன்றைக்கி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. அடுத்த சீனில் ஸ்ரீநிதியும் விக்கியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போன வாரம் ஒரு 7 பசங்க வந்தாங்கல்ல, அந்த 7 பசங்களில் ஒரு பையன் வந்து விக்கியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் போல இருக்குது. ஹே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னடா இப்போவும் வழக்கம் போல் யார் கூட சண்டை போட்டியா, ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து விக்கியை பார்த்து கேட்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் எனக்கு கல்யாணம் இருக்குடா, இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன்லாம், வந்துரு, இந்த ரிசார்ட்லேயே வச்சு நாளைக்கு நான் ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுக்குறேன், அதுக்கும் வந்துருன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது விக்கி ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. அப்புறம் அவர் போனதுக்கப்புறமா ஸ்ரீநிதி சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டு தானே, உன்னை கூப்பிடுறால, போயிட்டு வா, அப்போ தான் உனக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு விக்கியும் ஒத்துக்கிறாரு. அடுத்த சீனில் ரகுபதி சார் வந்து இங்கே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காரு. ரியாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் 4 நாள் இருக்க மாட்டேன், ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ரியா வந்து அப்போ அவங்க டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ரகுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ ராஜன் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உன்னோட பிஸ்னஸ் பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுமான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரியா வந்து இவங்க ஷெஃப் கிட்டலாம் வந்து கேட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, அதாவது ரெசிபியோட நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இதை வந்து ஜானும் நெடுமாறனும் பார்க்குறாங்க. அப்போ ஜான் வந்து நெடுமாறன் கிட்ட இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நெடுமாறன் சொல்கிறாரு, இது ஒர்க் அவுட் ஆகுதோ ஆகலையோ பார்த்துக்கலாம், நான் இங்கே இருந்து வெயிட் பண்ணி நின்றுட்டே இருப்பேன், இவங்க வந்து ஜஸ்ட் ரெசிபியை மட்டும் நோட் பண்ணி நெடுமாறனை ரீப்ளேஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க, பட் என்னோட ஃபுட்டுக்கு கூட இவங்க வர மாட்டாங்க, தே கான்ட் டச் மை பிளடி ஃபுட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. திட்டிட்டு இவங்கெல்லாம் சொத்த காய்கறி மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நெடுமாறன் வந்து ஜான் கிட்ட சொல்கிறாரு. அடுத்த சீனில் எல்லாரும் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோஜிக்கு எல்லாரும் கேக் கட் பண்ணுறாங்க. ஜோஜி வந்து கேக் ஃபீட் பண்ணுறாரு. அடுத்து பத்மா வந்து வீடியோ காலில் வந்து ஜோஜியை விஷ் பண்ணுறாங்க. ஜோஜி இதனால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. அப்புறமா ஐஷுவும் வேணியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐஷு கேட்குறாங்க, விக்கி தோத்துட்டான்னு நீ சேடாக இருக்கியானோன்னே, இல்லை ஐஷு, நீ வந்து வின் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேணி சொல்கிறாங்க. அந்த டைமில் பிரியா வராங்க. பிரியா வந்தோடனே இன்றைக்கி தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், இந்த வீடு கலகலான் இருக்குது, ரொம்ப வருஷமாக நான் தனியாகவே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிரியா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்க 2 பேர் கேட்குறாங்க, ஏன் நீ தனியாக இருக்கேன்னொடனே, அம்மா அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க, என்னையும் என் தம்பியும் வளர்த்தது எல்லாமே என்னோட அண்ணா தான், அண்ணா கொஞ்சம் வருஷம் முன்னாடி சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரியா சொல்கிறாங்க. அப்போ வேணி ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஐஷு ஸ்டாப் பண்ணிடுறாங்க, கேட்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பிரியா சொல்கிறாங்க, இல்லை அண்ணா அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கேன், இப்போ என் தம்பியை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக போயிட்டு ஐஷுவை எப்படி முடிச்சு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐஷுக்கும் பிரியாவோட அண்ணா சூசைட்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. பிரியா வந்து ஐஷுவை பழி வாங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்துட்டு வேணி வந்து சொல்கிறாங்க, இவ கொஞ்சம் நம்ம கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டால அப்படின்னு சொன்னேன், ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குல்லன்னு வேணி கேட்குறாங்க. அதுக்கு ஐஷு எந்த சந்தேகமும் படாமல் அவள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறனால நமக்கு க்ளோஸ் ஆகிட்டா அவ்வளோதான் சொல்லி விட்டுடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நெடுமாறன் அவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு புலம்பிட்டு இருக்காரு. ஒருத்தர் என்னை செமையாக டார்ச்சர் பண்ணுறான், இவ்வளோ நாள் என் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சான், இப்போ என் வீட்டுக்குள்ளேயே நுழைய ட்ரை பண்ணுறான், அந்த ரூம் சர்வீஸ் வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ அவனை ரிசார்ட்டை விட்டு விரட்டிடு அப்படின்னோடனே, நான் அந்த மாதிரி கேரக்டர் இல்லையேடா அப்படின்னு சொல்லி நெடுமாறன் சொல்கிறாரு. நீ அந்த மாதிரி கேரக்டர் இல்லைனா கூட கிச்சனுக்குள்ளே வரும்போது நீ வச்சிருக்கலாம், வீட்டுக்குள்ளே வரும்போது நீ விரட்டிடணும், இந்த காலத்து பசங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும், அதாவது ஐஷு லவ் பண்ணுறான்னா அவளை நீ ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போது ஐஷுவும் வெற்றியும் நைட்டு வந்து பேட்டரி அவங்க சார்ஜ் போடல போல இருக்குது அவங்களோட வண்டியை, அதனால வந்து வண்டியை தள்ளிட்டே 2 பேரும் வராங்க. 2 பேரையும் ஐஷுவோட வீட்டுக்கு வராங்க. வரும்போது பேசிக்கிட்டே வராங்க. அப்போ ஐஷு சொல்கிறாங்க, நீ பயங்கரமான ஆள் தான், என்னோட ட்ரீட்டை வந்து நீ ஜோஜியோட பர்த்டே பார்ட்டியாக மாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு வெற்றி சொல்கிறாரு, எப்படியும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் அதுவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் உள்ளே வந்து விடுறாங்க. வரும் இதை வந்து மேலேருந்து நெடுமாறன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்து செம்மையாக கடுப்பாகிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.